ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பஸ்ஸில் இன்னும் ஒரு கேம் விளையாடுறோம். இதுக்குள்ளே போய் கொடுத்துருக்கோம். ஸ்பீடாக எதுக்கும் போகவே தேவையில்லை. எவ்வளோ வந்துட்டாலும் கொடுப்பேன். எதுக்கும் ஹார்ன் அடிச்சுட்டே போகணும். இண்டிகேட்டர் போட்டுக்கலாம்ப்பா. பாரு ஏறி போகலன்னா பெட்ரோல் பங்க்கில் ஏற முடியாது. எதுவாக இது பண்ணுற கீச்சிருச்சுன்னா கிராச் முடிஞ்சுக்கிட்டு மறக்காமல் இது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை தட்டி விட்டு பாருங்க. அப்படியே கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லி முடியல வந்தாங்க. ஸோ இந்த ட்ரெயின்கிட்ட வந்து ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் ஆயிடுச்சு. தட்டி விட்டானுங்க, கண்ணாடி உடச்சு விட்டானுங்க. காய்ச்சி இருக்குண்டே யாருன்னா அப்படி வந்தீங்க என்ன பொறுமையாக ரொம்ப அவசரம். ஏறி போகலாமா? அந்த ஏறி போனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முடியிருக்குள்ள போகணும். அந்த மேப்பில் அந்த டேர்னிங் வர முடிஞ்சிடும். அவன் ஏற விட மாட்டேங்கிறானுங்க. போச்சு, அவனே ரைட் எடுத்து போயிட்டான். ஆப்போசிட்ல எடுத்துருவான். ஐயோ, டக்குன்னு ஆப்போசிட்ல. ஐயோ, இது வரையா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு ஏரியாவுக்கு வந்துட்டோம். போகலாமா வேணாமான்னு கூட தெரியல. ஒரு சின்ன பிரேக்க பிடிக்காதா? காலத்து மேலே ஸ்பீட் ஏறிடலாம். பாருங்க, பள்ளி வசதி. பயம் அப்படிதானே, இப்படியா? அப்படிதான் நம்ம எங்க இருக்கிற டோலே போயிடலாம். ஐயோ, இடிச்சா வேற ஃபைன் போடுவானுங்க. அதோ இந்த மாதிரி போட்டாங்க, நாங்கள் போக மாட்டேனுங்க. மெதுவாக போகணும். ஐயோ, பின்னாடி எவ்வளோ பஸ்காரங்க இடிச்சு. சரி, அப்படி போயிடுவோம்.
இப்படி வந்துச்சுன்னா ராங் மட்டும் கொடுத்துடாதீங்க. இந்த யூஸ் மோட் ஃப்ரீன்னு இருக்குல்ல, இது அமுத்தினா திறந்துடும். மாதிரி ரோடு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு பாருங்க. சத்தம் போடாமல் போகலாம். இப்போதான் சொன்னால் அதுக்குள்ளே 2-3 பேர் வந்துட்டாங்க. ரோடு இப்படி இருந்தால் நல்லதுங்க. இந்த ஹைவேஸ் நான் எவ்வளோ ஸ்பீடாக போகிறேன்னு பார்த்தீங்களா? இது டபுள் டக்கர் ரோடு. இது நம்ம ஃப்ரெண்டு தான். வாடா பாய்ன்னு சொல்லிட்டு வந்து பாய் அடிச்சனால பின்னாடி பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே போயிடலாம். ஐயோ பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. நம்ம ஸ்டேரிங்கில் தான் போய் என்கிட்ட கண்ட்ரோல் இருக்கு. பிரேக் கூட பிடிக்க மாட்டேங்குது. பின்னாடி அடிச்சேன். லைட் உடஞ்சிச்சு. வண்டி எதுவும் உடையாமல் இருந்தால் பரவாயில்ல, லைட்டு பிரச்சனை இல்லை. வண்டி உடஞ்சிருச்சுன்னா பஸ்ஸுக்காரங்க ஃபைன் கட்டுறாங்க, போலீஸ்காரங்க. பஸ் எனக்கு எதுவுமே தெரியலங்க. உங்களுக்கே தெரியல பிரேக் பிடிக்காதுன்ட்டு. எப்படி போனாலும் ஒரே ரோட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஹேண்ட் பிரேக் போட்டேங்க, சாரி. டக்குன்னு ஹேண்ட் பிரேக் போட்டேங்க, சடன் பிரேக். கண்ணாடி டெஸ்ட். போலீஸ்காரங்க வெட்டுறாங்க. ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் வழி விட்டுட்டாங்க. ஆம்புலன்ஸ் உயிர் காப்பாற்றணும். அதான் நான் இப்படி வந்தேன். பூந்து போனேன். நான் இப்படி பூந்துட்டேன். திரும்பி அவ்வளோதாங்க. பஸ்ஸெல்லாம் ஊர் ஃபுல்லாக கேத்தாயிடும். நீங்கள் சின்சான் பார்க்கணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சின்சான் டோரேமான் யார் மோட்டு போத்தில் பார்க்குறாங்களோ அவங்களாம் இது பெண்ணாக்கில் தப்பு விட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். யார் டோரேமான் பார்க்குறாங்களோ நம்ம சேனலை டெய்லியும் பார்த்துட்டே இருக்கலாம். இது யாரோ புதுசாக பார்க்குறாங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைபோ லைக் போட்டு பாருங்கள். சரி பாயின்னு சொல்லிட்டு சாரி. இப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு டோல் வரும். அங்கே இப்படி போயிட்டு அவனுக்கு போயிட்டோம்னா நம்மளுக்கு முன்னாடி ஒரு டோல் வரும். ஸ்பீடாக போக முடியாது. இங்கே பிரேக் பிடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இங்கே பிரேக் பிடிச்சோன்னு தெரியுமா? இது காசு கட்டலாம். எப்படி அங்கே நிற்பேன்னு பார்த்தீங்களா? அது வந்து ஹேண்ட் பிரேக் போட்டுக்கிட்டேன். இது எதுக்கு ஸ்பீட் லிமிட்னா ஆட்டோமேட்டிக். நம்ம இப்படி அமுத்தினா ஆட்டோமேட்டிக்காக போயிடும். எவ்வளோ ஸ்பீட் போகிறோமோ அவ்வளோ ஸ்பீட் போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பண்ணுறதுக்கு பெல் ஐக்கன் தட்டி விட்ருங்க. பாய்.